ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? எக் வித் டொமேட்டோ ஆனியன் கறி பார்க்க போறோம். கம் லெட்ஸ் டு இட். நான் அதுக்கு 4 முட்டை, 3 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துர்க்கேன். சில்லி பவுடர், ஆயில், பெருங்காயம், சால்ட். இது இருந்தா போதும், ஈஸியா 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சாம்பார் பவுடர், மஞ்சள் போட்டுக்கலாம். எனக்கு வேணும்னா நான் எடுத்துர்க்கேன். வெங்காயம் லைட்டாக பொடி பொடியாக வெட்டிக்கலாம். போதும், இதை போலுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி நல்லா வச்சுருக்கேன். நல்லா ஸ்லைஸா பண்ணிக்கலாம். வேணும் தக்காளி அரைச்சு கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வாய்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். தக்காளி வெட்டி ஓரமாக வச்சுக்கலாம். சப்பாத்தி நல்லா நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலே போதும், அவங்களே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து 6 பீஸ் வரும். ப்ரைஸ் வந்து 40 rupees வரும் 6 பீசஸ். இது ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும். கம்பெனிக்கும் நல்லது, எப்பவும் நிறைய பேர் வாங்குவாங்க. வீட்டுக்கு
தெரியாம பாத்திரம் கீழே வந்துச்சு. ஒரு 3 to 5 minutes மூடி வச்சுக்கலாம். ரொம்ப டைட்டா இருக்காம இந்த மாதிரி லைட்டா ஏர் ஃப்ளோ வர மாதிரி வச்சுக்கோங்க. அப்பப்போ லைட்டா கிளறி விட்டுக்கலாம். நீங்க போடுற முட்டையோட ஒரு முட்டை கம்மியா தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 5 முட்டை போட்டீங்கன்னா 4 தக்காளி போட்டுக்கலாம், 3 தக்காளி போடலாம். சில பேர் தக்காளி அதிகமாக இருந்தால் கூட பிடிக்கும். நீங்கள் தக்காளி கிரைண்ட் பண்ணி போட்டால் கூட இன்னும் டேஸ்ட் நல்லா வரும். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் மெயினாக இந்த சாம்பார் போட ஆச்சி யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட் வரும். என்ன பிராண்ட்ல யூஸ் பண்ணால் நாங்கள் ரெகுலராக ஆச்சி யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் பட்டாஞ்சலி ப்ராடக்ட் தான் எங்கள் வீட்டில் இருக்கும். பெருங்காயம், சில்லி பவுடர் எல்லாமே. அடுத்த வீடியோவில் கிச்சன் டூர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ. இப்போ தக்காளி ரெண்டுத்துக்கு கொண்டு வந்து பார்க்கலாம். இப்போ லைட்டாக இந்த ரொம்ப ட்ரை ஆனோடனே ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. சென்டர் லைட்டாக அந்த எண்ணெயில் நீங்கள் லைட்டாக சாம்பார் தூள் போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வரும். சாம்பார் தூள், சில்லி பவுடர் எல்லாம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போட்டு சால்ட் ஆனியன்லேயே இருக்கிறதுனால இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வாட்டர் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு எக் பிரேக் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி பிரேக் பண்ணோன்னா வாசம் ரொம்ப நல்லா வந்து இதான் நம்ம கடைசி முட்டை. இப்போ லைட்டாக ஆயில வச்சிடணும். லைட்டாக ஒரு 2 minutes ஆயில வச்சுட்டு எங்கள் அக்கா கிட்ட தான் இந்த ரெசிபி நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் 2 minutes பாயில் ஆகிட்டோம். இது பாயில் இதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ரைஸ் அந்த மாதிரி எது தோசை இட்லி கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஒரு 2 minutes மூடி வச்சுட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு 2 minutes பாயில் ஆகட்டும். இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ குக்கிங் பற்றி போடுறேன். ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ போடணும்? ஃபஸ்ட்டு கேரம் மாதிரி போட்டேன், ஒரு ஃபன் வீடியோ போட்டிருக்கேன், அது பாருங்கள். வேறு எந்த மாதிரி போடணும்னு கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ அந்த எக் பாயில் வாஷ் ஆகிடுச்சு. நல்லா ஒரு பிரியாணி வாசம் மாதிரி வருது. இது பேர் ஸ்கிராம்பிள் எக். அதான் முடிஞ்சிச்சு. 2 minutes அது மூடிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.